அழியாத ஓவியமாக நிலைத்துவிட்ட என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம். அறிவினும் ஒளி வீச, ஆற்றல் எனும் மகாசக்தி எழுதுகோலாய் இயங்க, பகுத்தறிவை பரவச் செய்த பண்பாளனாக கோடானு கோடி நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சரித்திர நாயகன், பண்பாட்டு பெட்டகம், தமிழகம் கண்டெடுத்த தவப்புதல்வன், கொள்கை முழக்கமிடும் தமிழ் முரசு, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இவைகளை விதைத்து அறுவடை செய்ய மக்கள் மனங்களிலே எழுத்தாணி கொண்டு உழுதவர் நம் அண்ணா. தோன்றுவது எல்லாமே மறையும் தன்மை, மறைந்த பின்னரும் வாழ்வது பெருமை. இயேசுவைப் போல பூமிக்கு வந்து, புத்தனைப் போல வாழ்ந்து காட்டி, காந்தியைப் போல புகழோடு வாழ்ந்த நம் அண்ணா தோன்றிய திருத்தலம் காஞ்சி மாநகரம். அது 1909ஆம் ஆண்டு நெசவு தொழில் செய்து வந்த ஏழ்மை குடியில் அன்னை பங்காரு அம்மாள் அவர்களுக்கும் தந்தை நடராசனார் அவர்களுக்கும் மகனாக பிறந்தார் அண்ணா. அண்ணா எனும் ஞானச் சுடர் ஒளி வீச காரணமாக இருந்தவர்கள் தொத்தா என அன்புடன் அழைக்கப் பெற்ற சின்னம்மா ராசாமணி அம்மாள், அக்காள் நாகரத்னம் அம்மாள். அண்ணாவுக்கு அமுதூட்டி வளர்த்தவர் தொத்தா, அறிவூட்டி வளர்த்தவரும் அவரே. 1914ஆம் ஆண்டில் திண்ணைப் பள்ளியிலே கல்வி தொடங்கியது. 1915ஆம் ஆண்டில் காஞ்சியில் உள்ள இந்த பச்சையப்பர் தொடக்கப் பள்ளியில்தான் அண்ணா படித்தார். காதில் கடுக்கனும் கட்டுக்குடுமியும் அண்ணாவை அலங்கரித்தன. பள்ளி வளாகத்தில் பிள்ளைகள் விளையாடி மகிழும் நேரத்தில் கையில் புத்தகத்தை வைத்துக் கொண்டு படிப்பிலே அக்கறை காட்டினார் அண்ணா. மாட்டு வண்டியை தானே ஓட்டிக்கொண்டு அண்ணா பள்ளிக்கு வருவதுண்டு. 1920இல் காஞ்சியிலே உள்ள இந்த பச்சையப்பர் உயர்நிலைப் பள்ளியிலே 9ஆம் வகுப்பில் சேர்ந்தார். கல்வியிலே உள்ள ஆர்வம் கலைகளிலும் இருந்தது. கோன் எவ்வழியோ குடிகள் அவ்வழி, ஆனை சேனை அனைத்தும் போனாலும் சத்தியத்திலிருந்து தவற மாட்டான் என்ற உத்தமன் ஹரிச்சந்திரன். அண்ணா தர கூத்து ஆடுற கோயில ஹரிச்சந்திர கூத்து பார்த்தேன். கூத்து பாரு, வேணான்னு சொல்லல, அதுக்காக நீ கூத்தாடணுமா? நம்ம குடும்பம் என்னத்துக்காகும்? உங்க அப்பாவும் காலமாயிட்டாரு, ஆம்பளை இல்லாத குடும்பப்பா இது. பள்ளியின் விடுமுறை நாட்களில் வீணே பொழுதுபோக்காமல் படித்த நேரம் போக நெசவு தொழிலுக்கு உதவியாக சிட்டம் சுற்றுவார். அருகே உள்ள ஒரு தையர் கடையில் சட்டைகளுக்கு காஜா எடுப்பார். இத பாத்தீங்களா? ஆங்கில பாடத்துல 100 மார்க் வாங்கியிருக்கேன். அப்படியா? எங்க அண்ணா தர புத்திசாலி பையன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு என்ன வேணும் கண்ணு? எனக்கு ஒண்ணும் வேண்டாம் தாத்தா. எங்க பள்ளிக்கூடத்துல எல்லா பசங்களும் கிராப் வச்சுக்கிட்டாங்க. அது மாதிரி நானும் குடிமையை வெட்டிட்டு கிராப் வச்சுக்கிட்டா தாத்தா. சரி கண்ணு, நீயும் கிராப் வச்சுக்க. கற்க வேண்டும் கற்றபடி அதன் பொருள் அறிந்து வாழ்க்கையில் நன்னெறியில் நடக்க வேண்டும். கற்க வேண்டும் கற்றபடி. அந்த இங்கிலீஷ் புத்தகத்தை எடுத்து என் காதுல விழுகிற மாதிரி உரக்க படிப்பா. Once upon a time there was a king, மகாராஜா சிவாஜி. என்னோட படிப்புல தொத்தாவுக்கு தான் எவ்வளவு ஆக்கற. 1925ஆம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் நடந்த மாநாட்டில் நம்ம லட்சியம் கோயில் வரைக்கும் தானே, தெருவில் போயிட்டதுனால என்ன ஆகும்? இந்த பேதம் ஒளிங்கிறதுக்காக செய்யற கழிச்சு மக்களை அதுக்கு பக்குவப்படுத்திக்கிட்டது தான். தந்தை பெரியார் அவர்களின் சுயமரியாதை இயக்க சொற்பொழிவை கேட்ட அண்ணா அவர்கள் இப்படி ஒரு தலைவனை இதுவரை கண்டதில்லை என மதிப்பும் மரியாதையும் கொண்டு அவர் வழி நடக்க தலைப்பட்டார். 1926ஆம் ஆண்டு பள்ளி படிப்பு முடிந்ததும் மேல் படிப்பு படிக்க முடியாத குடும்ப சூழ்நிலை காரணமாக காஞ்சியிலே உள்ள நகராட்சியில் எழுத்தர் பணியில் ஈடுபட்டார். பெரிய படிப்பு படிக்க வேண்டும் என்ற லட்சியம் உள்ளத்தினுள்ளே கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. சென்னையில் அன்றைய சைனா பஜார் சாலையில் உள்ள பச்சையப்பன் கல்லூரியில் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான சலுகையை பெற்று கல்லூரி படிப்பை தொடங்கினார். 2 வருடங்கள் இன்டர்மீடியட் இடைநிலை வகுப்பில்
முதல் மாணவனாக தேறினார். வணக்கம் ஐயா. ஆமா, மேற்கொண்டு என்ன செய்ய போற? வேலை தேடுற வேலை தான் எனக்கு இப்போதுள்ள வேலை. அவசரப்படாத. உன் திறமைக்கு நீ மேல் படிப்பு படிக்கணும். உன் அறிவின் ஆற்றல் இந்த மண்ணுக்கு பயன் தரணும். ரொம்ப நன்றி சார். என்னுடைய வாழ்த்துக்கள். பச்சையப்பர் கல்லூரி முதல்வரான திரு சின்னத்தம்பி பிள்ளை அவர்களை சந்தித்தார். வணக்கம் ஐயா. உன்னை பத்தின முழு விவரத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, நீ பிஏ ஆனர்ஸ் படிக்கிறதுல உனக்கு என்ன சிரமம்? பிஏ ஆனர்ஸ் 3 வருஷம் படிக்கணும். குடும்பத்துல சூழ்ந்திருக்கிற வறுமை இதுக்கு இடம் தராது. பிஏ 2 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிடலாம். கல்லூரிக்கு சம்பளம், இதுக்கு நான் பொறுப்பு. போதுமா? இது மட்டும் போதாது, புத்தகமும் வேணும். அதுக்கு ஏற்பாடு பண்றேன். ரொம்ப நன்றி. 1930 கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போதே அண்ணா ராணி அம்மையார் திருமணம் முறைப்படி நடந்தது. கல்லூரியில் பேரவைத் தலைவர் பதவி, பின்னர் பொருளியல் பேரவைத் தலைவர் பதவி, இவையெல்லாம் அண்ணாவை தேடி வந்தவை. தமிழ் மருத்துவர் மாசிலாமணி முதலியாரின் தமிழரசு ஏட்டில் மகளிர் கோட்டம் என்ற கட்டுரையை முதலாக எழுதினார் அண்ணா. 1934 ஆனந்த விகடன் வாரப்பத்திரிகையில் கொக்கரக்கோ என்ற சிறுகதையை எழுதி ரூபாய் 20 பரிசு பெற்றார். இதுவே அண்ணா அவர்கள் எழுதிய முதல் சிறுகதை. பொது அறிவை வளர்த்துக் கொள்ள அண்ணா அவர்கள் கன்னிமாரா போன்ற நூலகங்களுக்கு செல்வதுண்டு. ஆயிரத்தி 1934 திருப்பூரில் நடந்த செங்குந்தர் மாநாட்டில் தந்தை பெரியார் தலைமையில் அண்ணா அவர்கள் உரையாற்றினார். இந்த சந்தர்ப்பமே தந்தை பெரியாருடன் அண்ணா இணைய வழிவகுத்தது. 1935 ஒருமுறை அண்ணா அவர்கள் தன்னுடைய வேலைக்கு சிபாரிசு செய்யும் கடிதத்துடன் மேஜிஸ்ட்ரேட் ஒருவரை பார்க்கச் சென்றார். வணக்கம், நீங்க தான் அண்ணா துரையா? உட்காருங்க. உங்களுக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டியோட செல்வாக்கு எனக்கு நல்லாவே தெரியும். திரு சரியா ராமசாமி மூலையார் அவங்க கிட்ட சொல்லி ஜட்ஜ் பதவி எனக்கு கிடைக்க நீங்க தான் சிபாரிசு செய்யணும். என்னால் முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. சென்னையில் உள்ள கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியின் ஆசிரியராக 6 மாத காலம் பணியாற்றினார் அண்ணா. நீதி கட்சியைச் சேர்ந்த திரு வாசுதேவ் அவர்கள் நடத்திய பாலபாரதி பத்திரிகையிலும் காஞ்சி மணிமொழியாரின் நவயுகம் பத்திரிகையிலும் ஆசிரியராக பொறுப்பேற்று பணியாற்றினார் அண்ணா. விடுதலை பத்திரிகையின் துணை ஆசிரியராக 60 ரூபாய் சம்பளத்திற்கு பணியாற்றினார். 1938 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அண்ணாவுக்கு 4 மாத சிறை தண்டனை. சைதாப்பேட்டை சப்ஜெயிலில் அடைக்கப்பட்டார். 1942 மார்ச் 8 காஞ்சியிலே திராவிட நாடு பத்திரிகையை தொடங்கினார். 1942 திருவாரூரில் பொதுக்கூட்டத்திற்கு வந்த அண்ணா அவர்களை அப்போது மாணவராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் சந்தித்தார். திராவிட நாடு பத்திரிகையில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய இளமை பலி என்ற கட்டுரையை பற்றி பாராட்டிய அண்ணா அவர்கள், அரசியலில் உனக்கு சிறந்த எதிர்காலம் இருக்கிறது, முதலில் படித்து முடி என்ற அறிவுரை கூறினார். கலைஞரின் வளர்ச்சிக்கு வித்தாக அமைந்த நிகழ்ச்சி இது. 1944 சேலத்தில் சுயமரியாதை இயக்க மாநாடு நடந்தது. 1000 தலைமுறை தழைக்க வந்தார் அண்ணா, 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. அண்ணா, நீ இருக்கும் இடம் தேடியான் வருவரையில் இரவலாக ஒரு இதயத்தை தந்துடா. நான் வரும்போது கையோடு கொண்டு வந்து காலுதலில் வைப்பேன் அண்ணா. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளத்தில் இடம்பெற்ற உண்மை கலைஞர் வாழ்கவே, வாழ்கவே. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே.